Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட் தான் பார்க்க போறோம். பருப்பு கீரை. அதை எப்படி செய்யறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் friends. இந்த பருப்பு கீரை வந்து எங்க வீட்லயே வந்து வளர்ந்த கீரை. அடுத்த வீடியோ போடுறோம். இந்த பருப்பு கீரையை நம்ம எப்படி வீட்லயே வளர்க்கிறது அப்படின்றது. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு குச்சை வச்சாலே வந்துரும். அது எப்படி வைக்கணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்றோம் பாத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படிதான் இருக்கும் பருப்பு கீரை. இப்போ இது வந்து எல்லா கடையிலயும் கூட கிடைக்குது. நீங்க கடையில கூட இது வாங்கிக்கலாம் உங்க வீட்ல இல்ல அப்படினா. இந்த பாருங்க இதுதான் எங்க வீட்ல உள்ள செடி. ஒரு குட்டி தொட்டில தான் வச்சிருக்கோம். பட் அது வந்து ஒரு 4 பேருக்கு வந்து தாராளமா சாப்பிடலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கட்டு கீரை ஓகேவா? ஒரு கட்டு கீரை கணக்குக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இலையெல்லாம் மட்டும் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுபருப்பு 1 டம்ளர், அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் இல்லைன்னா நம்ம சாதா பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு இந்த பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி, அதுவும் வந்து பருப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுருங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் இந்த கீரையை போட்டுக்குங்க. இதை நம்ம கட் பண்ணியும் போடலாம், கட் பண்ணாமலும் போடலாம். கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது நாங்கள் இன்றைக்கி கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த கீரையை போட்டு எப்போவுமே வந்து மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இது வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பருப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் கடைஞ்சிக்குங்க. உங்களுக்கு கடையும் போதே தெரியும் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ பருப்பும் வெந்துருச்சுல நமக்கு, அதையும் எடுத்து அதில் வந்து ஒரு கொட்டை புளின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. அதை வந்து அந்த பருப்போடு சேர்த்து நல்லா, ஒன்று பருப்போடு சேர்த்து கடையலாம், இல்லைனா வந்து கீரையோட போட்டு கடையலாம். எதுலனாலும் போட்டு கடைஞ்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், பருப்பு நல்லா கடைப்பட்டுருச்சு. இப்போது அந்த பருப்பு கூட வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே கீரைக்கு வந்து நிறைய உப்பு போட எடுக்காது, அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ ரொம்ப அது வந்து கட்டியாக இருக்கும், அப்படி தானே? ஸோ இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்குங்க. அதுக்கு நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் இது கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு வெடிஞ்சதும் காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய கீரையில் சேர்த்துடலாம். பாருங்கள், கீரையை சேர்த்தாச்சு. அதை பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.
கீரை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை நெய் பிடிச்சது அப்படின்னா இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்தி. குட்டி பசங்கள்லாம் வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டேன் நடம் பிடிக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சு சாப்பிடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி வறுத்த ஐட்டம் எது வேணாலும் இதுக்கு வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையா ஊறுகாவும் அப்பளத்தையும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.